ஒரு பெரிய தொழிலதிபர் வற்புறுத்தி அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி சில விஷயங்கள் பண்ணதுனால தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றிய பெண் ஒருவர் ராயப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பெண் பத்திரிகையாளர் அவங்க வந்து ஒரு பாலியல் தொல்லை சீண்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த சகோதரியை நேற்று சந்தித்தேன். ஏன்னா ஒரு ஊடகவியலாளர் சுந்தர்னால வாழ முடியாமல் இப்போ கல்பனா 2 பல கல்பனாக்கள் வெளியிலே வரல. அவன் லைஃப் ஸ்டைல் எப்படின்னா ரோல்ஸ் ரைஸ் கார். சென்னையிலே ஒரு 25 பேர் தான் கார் வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல், சினிமா தேட்டரு, பாரு, ஜிம்மு, ஒரு ஊரில் இருக்கிறது பூரா அங்கே இருக்குது. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் தான். இவன் ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்த ஒரு அனாதை குழந்தை. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கொடி ஏமாத்துறதானம்மா தொழில். பல கோடி மல்டி பண்ணித்தரன்னு இந்த பங்குச்சந்தை, போலி பங்குச்சந்தை நபர் தான் அவ்வளோ பேர் கொடுத்து வைக்கிறான். இது என்ன கொடுமைனா பல பாலியல் பெண்களை அவங்க பண்ணை வீட்டில் கல்பனாவே பார்த்துருக்கு. இந்த பங்கு வர்த்தகம் செய்வதற்கு ஒரு லைசன்ஸ், அதுக்கு பேர் RIA. இவனுக்கு கிடையாது. இவன் இந்திய குடிமகனே கிடையாது. சுந்தர் சொல்கிறான், உன் கணவனை இதே மாதிரி ரோல்ஸ் ரைஸ் காரு, பண்ணை வீடு, ஃபார்ம் ஹவுஸு, ஸ்விம்மிங் பூல்லு எல்லாம் ஆக்கி விஜய் வீடு பக்கத்துலேயே ஒரு வீடு வாங்கி தந்தாங்க. கல்பனா என்ன பண்ணுது, நம்ம வீட்டுக்காரன் இப்படி ஒரு பெரிய தொழிலதிபர் ஆக்கிடலான்னு சொல்லி இந்த அம்மா ஒரு பேட்டி எடுக்க போகுது. என்னுடைய முதலீட்டாளர்களோடு நீ உறவு வச்சுக்கணும், அதன் பிறகு அவருக்கு மீது வழக்கு தொடுக்கணும், அவன் தப்பி ஓட வைக்கணும். இதுதான் அசைன்மெண்ட். ஒரு நாள் வீட்டில் பார்த்தா பாலியல் பெண்களாக இருக்காங்க. விருந்து, குடி, கூத்து, கும்மாளம், எல்லா முதலீட்டாளர்களும் அங்கே வர்றான். கல்பனாவுடைய வாழ்க்கை சிக்கி சீரழிவதற்கு முன்பே இந்த பொண்ணு தப்பிச்சிச்சு. நீங்கள் சொல்கிற வேலையில் நான் செய்ய மாட்டேன். 3 மணி நேரம் அடைச்சி வச்சிருக்கான். சுமார் 3 மணி நேரம் அறைக்குள் அடைத்து வைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். ராயப்பேட்டை இன்ஸ்பெக்டருக்கு கேஸே போட மாட்டேங்கிறார். ஏன் அந்த பக்கம் எந்த காரை பார்க்குறாரு? ரோல்ஸ் ரைஸை பார்க்குறாரு. இது ஆட்டோவில் போகுது. சட்டம் யாருக்குமா அந்த நாட்டில் கிடைக்கும்? ரோல்ஸ் ரைஸுக்கு, ஆட்டோவுக்கா? திமுக குடும்பத்திலிருந்து வழக்கறிஞர் வராங்க. சீமா அறிக்கை போடுறாரு. பார்த்தீங்களா? கல்பனாவுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாதுன்னு யாருக்கு ஆதரவா? சுந்தருக்கு ஆதரவா. அப்போ என்ன சொல்றாங்க முதலீட்டாளர்கிட்ட, உங்களுடைய மனைவி மகள் கற்போடு இருக்காங்களா எனக்கு நிரூபி. யார் கேட்குறா? இந்த அயோக்கிய பையன். இவனை எப்படி ஆசிரமத்தில் வளர்த்தானுங்க? அன்னைக்கே ஏதோ ஒரு சுட்டை கொடுத்துருக்கலாம். இந்த பொண்ணு அவங்க மனைவிட்ட சொல்லுது, என்னங்க உங்கள் வீட்டுக்கார் இப்படியெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கமா. அவங்களே இப்போ இந்த கேஸ் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய அரசெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஆனால் இப்போ இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சுந்தர் மீது வழக்கு பதிவு செய்த பிறகு அவர் செல்வாக்கு பயன்படுத்தி வெளியே வந்துட்டான். இருந்தாலும் சட்டம் தன்னுடைய கடமை செய்வதற்கு முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஒரு பெண் பத்திரிகையாளர் அவங்க வந்து ஒரு பாலியல் தொல்லை சீண்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின விவரங்கள் உங்களுக்கு முழுசாக தெரியும்ட்டு. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படி கேஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் தொடர்ந்து அவங்க மேலே அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்காக இப்போ கேஸ் கொடுத்துருக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய தொழிலதிபர் வற்புறுத்தி அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி சில விஷயங்கள் பண்ணதுனால அது இப்போ தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வேலை செய்கிற இடத்துலேயே பிரச்சனையாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய வழக்கு பற்றின விவரங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ அதை பற்றி என்னன்னு கேட்கலாமே தான் சார். அம்மா, அந்த சகோதரியை நேற்று சந்தித்தேன். ஏன்னா ஒரு ஊடகவியலாளர், இதை விட இன்னொரு அதிர்ச்சி என்னென்னா, இந்த கயவனால் இன்னொரு இதற்கு முன்பு ஒரு ஊடகவியலாளர் சமீரானும் பேர், அந்த அம்மா இந்த நாட்டை விட்டே தப்பி ஓடி இருக்கு. யாரா இந்த இந்த சுந்தர்னால வாழ முடியாமல் இப்போ கல்பனா 2 பல கல்பனாக்கள் வெளியிலே வரல. பல கல்பனாக்கள் வெளியிலே வரல. அப்போது இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், சமூகத்திட்ட கொண்டு போகணும். இதுதான் அவனுக்கு கிடைக்கிற தண்டனை. அவன் லைஃப் ஸ்டைல் எப்படின்னா ரோல்ஸ் ரைஸ் கார். சென்னையிலே ஒரு 25 பேர் தான் கார் வச்சுருக்காங்க. என்ன காரு? ரோல்ஸ் ராய்ஸ்.
கலாநிதி மாற வச்சுருக்கார், தயாநிதி மாற வச்சுருக்கார், லெஜண்ட் வச்சுருக்கார், எடப்பாடி பையன் வச்சுருக்கார், சபரீசன் வச்சுருக்கார், உதயநிதி வச்சுருக்கார். இதெல்லாம் இவனும் ஒருத்தன். விஜய் வச்சுருக்கார், திரிஷா வச்சுருக்கு. இவன் எங்கே தெரியுமா வீடு? பட்டம்பாக்கம் திரிஷா விஜய் இருக்கிற அதே காம்பவுண்டில் ஒரு 40 கோடி ரூபாய் வீடு. எவ்வளவு? 40 கோடி ரூபா. வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல், சினிமா தேட்டரு, பாரு, ஜிம்மு. ஒரு ஊரில் இருக்கிறது பூரா அங்கே இருக்குது. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் தான். தினம் தினம் ஒரே விருந்து, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இவன் இந்த நபர் ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்த ஒரு அனாதை குழந்தை. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கோடி ஏமாத்துறதானம்மா தொழில். நீ அரசியல்வாதிகளும் அதிகாரியும் கோடிக்கணக்காக திருடி வச்சுருக்கான். எவ்வளவு? கோடிக்கணக்கா. அதை பல கோடி மல்டி பண்ணித்தரேன்னு இந்த பங்குச்சந்தை, போலி பங்குச்சந்தை நபர் தான் அவ்வளோ பேரும் கொடுத்து வைக்கிறான். இந்த சீமா சைமம் பையனும் கொடுத்து வச்சுருக்கான், சபரீசன் பையனும் கொடுத்து வச்சுருக்கான். இவனுக்கு வக்கீல் யார் வர்றான்? இந்த பக்கம் சீமா வரான், ஜெயமா வர்றான், விஜயலட்சுமி அதுக்கு என்ன நீ தீர்வு கிடைக்கல. இந்த பக்கம் சபரீசன் வர்றான். அப்போது இவன் பேர் பூரிசாய் ராஜாமணி சுந்தர். அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்த இவனுடைய மனைவியை இவன் திருமணம் செஞ்சுக்கிறான். இவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க ஆள் இல்லை. அப்போ 2 பேருமே பாவம். நாங்கள் அனாதைன்னா நம்ம அவர்களுக்காக நிற்கணும். ஆனால் இவன் அயோக்கியனாக இருக்கான். அவங்களும் அதே மாதிரி அந்த பாவம். இது என்ன கொடுமைனா, பல பாலியல் பெண்களை அவங்க பண்ணை வீட்டில் கல்பனாவே பார்த்துருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பாரு, ஷாம்பெயினு, இப்படி உயர்தர மது வகைகள் பார்ட்டி நடக்குமா? எதுக்கு? முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு. இந்த நபர் ஒரு கணக்கு வாத்தியான். கணக்கு படிச்சுட்டு வேலை கிடைக்காம 1987 எங்கே போகிறாரு? குஜராத்து போகிறாரு வேலைக்கு. குஜராத்துக்கு வேலைக்கு போன போது குஜராத்திகள் எப்பவுமே ரொம்ப விவரமாக இருப்பான். அம்பானி, அதானி, நிரவ் மோடி, லலித் மோடி, நம்ம மோடி எல்லாம் இந்த ஊர் ஏதோ குஜராத் தான். அங்கே கணக்கு போட்டுகிட்டே இருப்பான். அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டு தொழிலை கற்றுக்கிறான். கற்றுக்கொண்டு இங்கே ஊழல் ஃப்ராடு பண்ணோன்னையும் குஜராத்திக்கு தேட ஆரம்பித்தோன்னையும் தப்பி சிங்கப்பூர் போகிறான். வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறான்? மோசடியாக ஆரம்பிக்கிறான். 93/2005 8 வருஷம் சிங்கப்பூர் வாசி, சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சுருக்கான். சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சுருக்கான். அப்போது அங்கே போய் என்ன பண்ணுறான்? ஆன்லைனில் ஷேர் மார்க்கெட் சிங்கப்பூரில் ஃப்ராடு பண்ணால் தூக்கில் போட்டுருவாங்க. காலையில் அரெஸ்ட் பண்ணுவான், மத்தியானம் விசாரிப்பான், சாயங்காலம் தூக்கில் போட்டுருவான். எங்கே? சிங்கப்பூரில். நம்ம ஊர் மாதிரிலாம் பெயிலில் வர்றது, அப்புறம் ரயிலில் போகிறது, ஏட்டையாவை விலைக்கு வாங்குறது, கோர்ட் ஏட்டையாவை காசு கொடுக்கறது, இதெல்லாம் அங்கே பண்ண முடியாது. சிங்கப்பூரில் என்ன சட்டவிரோதமாக ஆரஞ்சு கத்தி வச்சுருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவான்? அப்போவே காலையில் கைது பண்ணுவான், மத்தியானம் விசாரிப்பான், சாயங்காலம் 2 பெரம்படி கொடுப்பான். பெரம்படி 2 பெரம்படி உலக்கையில் அடித்தா கூட இப்படி வலிக்காது. நான் பெரம்படி வாங்கிய ஒரு இளைஞனை நான் கண்ணால் பார்த்தேன், பேண்டை கழட்டி சொல்லி பார்த்தேன். அந்த 2 பின்புறமும் அப்படியே இவ்வளோ பெரிய தழும்பு. அதாவது இரும்பு கம்பியை காய்ச்சி சூடு வச்சா எப்படி இருக்கும், அதே போல் அந்த இளைஞனுக்கு இருந்து நான் பார்த்தேன். இதுக்கு பயந்து இந்த சுந்தர் பையன் தப்பி ஓடியான்ட்டான் சிங்கப்பூர். அங்கே மோசடியெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்தியாவில் மோசடி செய்யலாம். மோசடியாளர்களுக்கான நாடு. நான் இதை எப்படி ஆதாரமாக சொல்கிறேன்னா, இந்த பையன் என்ன பண்ணுறான், அங்கே ஃபுல்லாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறான் வச்சுருக்கானா, அதாவது செபி இவனுக்கு இருக்குது. செபி அதாவது செபி இந்த பங்கு வர்த்தகம் செய்வதற்கு ஒரு லைசன்ஸ், அதுக்கு பேர் RIA. இவனுக்கு கிடையாது. இவன் இந்திய குடிமகனே கிடையாது. துபாய் பாஸ்போர்ட்டு, சிங்கப்பூர் பாஸ்போர்ட். RIA
லைசன்ஸ் இல்லாமல் மோசடி செய்ததுனால 6.5 கோடி ரூபாய் செபி ஃபைன் போடுது. ஃபைன் போட்டு இனிமேல் நீ ஆன்லைன் பிஸ்னஸே பண்ணக்கூடாது. இப்படி இந்த பங்கு சந்தை வர்த்தகத்தை கண்காணிக்கக்கூடிய செபி இப்படி ஒரு ஃபைன் போட்ட பிறகு இன்றைக்கு வரைக்கும் செஞ்சிட்ருக்கான். இவன் என்ன வேலைன்னா, இந்த முதலீட்டாளர்களை எப்படி ஈர்ப்பதுன்னா, இந்த சமூக வலைதளத்தில் முதல்ல வீட்டை காமிக்கிறது, ரோல்ஸ் ராய்ஸ் காரை காமிக்கிறது, ஜாகுவார் காரை காமிக்கிறது, வீட்டில் இருக்கிறப்ப ஸ்விம்மிங் பூலு இதெல்லாம் காமிச்ச பிறகு இதே போன்று நீங்கள் ஆக வேண்டுமா? இப்போ நம்ம கல்பனா என்ன பண்ணுது, நம்ம வீட்டுக்காரன் இப்படி ஒரு பெரிய தொழிலதிபர் ஆக்கிடலான்னு சொல்லி இந்த அம்மா ஒரு பேட்டி எடுக்க போகுது. யாரை? இந்த சுந்தர் சொல்கிறான், உன் கணவனை இதே மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் காரு, பண்ணை வீடு, ஃபார்ம் ஹவுஸு, ஸ்விம்மிங் பூலு எல்லாம் ஆக்கி விஜய் வீடு பக்கத்துலேயே ஒரு வீடு வாங்கி தந்துறாங்கிறான். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுது, சரி ஏதோ வழிகாட்டுறான். ஆனால் இவன் என்ன வழிகாட்டுறான்னா, என்னுடைய முதலீட்டாளர்களோடு நீ உறவு வச்சுக்கணும், அதன் பிறகு அவருக்கு மீது வழக்கு தொடுக்கணும், அவன் தப்பி ஓட வைக்கணும். இதுதான் அசைன்மெண்ட். நல்ல அசைன்மெண்ட் இல்லை. அப்போ அதிர்ச்சியாக இருந்த பொண்ணு, இதெல்லாம் நான் செய்ய முடியாது. உன் கணவனுக்கு இதே மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரணும். ஒரு நாள் வீட்டில் பார்த்தா பாலியல் பெண்களாக இருக்காங்க. விருந்து, குடி, கூத்து, கும்மாளம், எல்லா முதலீட்டாளர்களும் அங்கே வர்றான். வந்தால் படம் பிடிச்சாச்சு. படம் பிடித்த பிறகு இது எதுக்கு பயன்படுது? இதே போன்று நீங்கள் குமுதம் வரதராஜனும் இவனும் சேர்ந்து செய்த இதே போன்று தொழிலில் சமீரான்னு ஒரு பொண்ணு தப்பி, இந்தியாவிலே கிடையாது, அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அதை பாவம் அந்த பொண்ணை இந்த அயோக்கிய பயிலுக 2 பேரும் நாசம் பண்ணி இந்த நாட்டிலே வாழ முடியாமல், ஊடகத்திலே இருக்க முடியாமல், ஊடகம் பிடுங்கி, ஊடக விபச்சாரிகள் ஒரு வயலும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் இல்லை. அந்த பொண்ணு வாழ்க்கையே நாசமாக போச்சுமா. இது கல்பனாவுடைய வாழ்க்கை சிக்கி சீரழிவதற்கு முன்பே இந்த பொண்ணு தப்பிச்சிச்சு. நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். 3 மணி நேரம் அடைச்சி வச்சுருக்கான். 3 அந்த எஃப்ஐஆர் காப்பி படிச்சிங்களா? அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர் காப்பி எடுத்துகிட்டு போனால் ராயப்பேட்டை இன்ஸ்பெக்டருக்கு கேஸே போட மாட்டேங்கிறார். ஏன்? அந்த பக்கம் எந்த காரை பார்க்குறாரு? ரோல்ஸ் ராய்ஸை பார்க்குறாரு. இது ஆட்டோவில் போகுது. சட்டம் யாருக்குமா அந்த நாட்டில் கிடைக்கும்? ரோல்ஸ் ராய்ஸுக்கா ஆட்டோவுக்கா? ரோல்ஸ் ராய்ஸில் குடிச்சுவிட்டு கும்மா அடிச்சுட்டு வந்தால் நீங்கள் யாரும் போலீஸை பிடிக்க மாட்டான். நம்ம பிரேக் பிடிக்காத பைக்கில் போ, நிறுத்தியா ஏன்டையா நிறுத்தியா, ஓரமாப்பா, வாயை ஊது, எல்லாத்தையும் கழட்டு செக் பண்ணணும், இல்லை 500 கொடு. ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் போனால் ஏன்டையா அந்த ஓரமாக போயிடுவார். எஸ்ஐ ஓரமானு பார்ப்பார். இப்போ வழக்கே எடுக்கலை. அப்புறம் இந்த அம்மா கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகுது. கமிஷனர் ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்து இந்த பாலியல் 3 மணி நேரம் அடைச்சி வச்சு பாலியல் ஹராஸ்மெண்ட். நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும். நான் சொல்கிறத செய்யலைன்னா உன்னை விட மாட்டேன், நீ வேலை செய்ய விட மாட்டேன், உன் நிறுவனத்துக்கு வருவேன், முதலாளி சந்திப்பேன், நீ என்னை பகைச்சிட்டு இருக்கவே முடியாது. எனக்கு சீமான சபரீசன் நண்பர்கள். இப்போ அந்த வழக்கு தொடுத்த பிறகு யார் வர்றா? திமுக குடும்பத்திலேருந்து வழக்கறிஞர் வராங்க. சீமா அறிக்கை போடுறாரு. பார்த்தீங்களா? ஏன்னா விஜயலட்சுமிக்கு நியாயம் கிடைக்காத சீமா கல்பனாவுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாதுன்னு யாருக்கு ஆதரவா? சுந்தருக்கு ஆதரவா. அப்போ சீமானுடைய கள்ளப்பணம், ஹவாலா பணம் யார்கிட்ட இருக்கு? சுந்தர்கிட்ட இருக்கு. இந்த நபர் அடுத்து என்ன பண்ணுவார்னா, ஒரு பங்கு சந்தை முதலீட்டாளர் என்ன கேட்குறாருன்னா, ஐயா உன்னை நம்பி இவர் 25 லட்ச ரூபா அக்கௌண்ட் இருந்தால் தான் அவங்களோட ஆன்லைன்லேயே பேசுவார். நம்ம மாதிரி ஏழைப்பாட, அதாவது 6 தவிர எல்லாம் சத்தம் வரும் பைக்கில், அதெல்லாம் பேச மாட்டார். ஏன்னா 25 லட்ச ரூபா பேலன்ஸ் ஷீட் காமிக்கணும். அப்போது முதலீடு செய்கிறதுக்கு தயார் அப்படின்னு கேட்கும்போது ஒரு முதலீட்டாளர் கேட்குறாரு, சரிங்க உங்களை நம்பி நான் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணுறேன், உங்கள்கிட்டயே கொடுத்து பண்ணுறேன், ஆனால் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ லாபம் வந்திருக்கு, எவ்வளோ நட்டம் வந்திருக்கு, அந்த டேட்டாவை கொடுங்க. இப்படி கேட்ட உடனேயும்
சரிப்பா நான் எவ்வளோ நட்டமாயிருக்கு, எவ்வளோ லாபம் வந்திருக்கு, எவ்வளோ முதலீட்டாளர் காணாமல் போயிருக்கான் எல்லாம் தர்றேன். நீங்கள் சகோதரி உங்கள்கிட்ட நான் சொல்கிறக்கே வெட்கப்படுறேன். என்ன சொல்கிறாங்க முதலீட்டாளர்கிட்ட, உங்களுடைய மனைவி மகள் கற்போடு இருக்காங்களா எனக்கு நிரூபி. யார் கேட்குறா? இந்த அயோக்கிய பையன். நான் இதை உங்கள்கிட்ட கேட்டதுக்கு மன்னிச்சுங்க. அப்போது அவன் பதறி போயிடுறான். இதை ஃபேஸ்புக் ட்விட்டர்லேயே போடுறாப்புல. என்னடா பங்குச்சந்தை லாப நட்ட கணக்கை கேட்குற சோன்சோ அவர் பேரை போட்டு அவர் நான் லாபமா நட்டமா என்பதை நிரூபிக்கணும்னா அவருடைய மனைவி மகளுடைய கற்பை நிரூபிக்கணும். இப்படி போட்டதுக்கு மக்கள்கிட்ட கடுமையான எதிர்ப்பு வருது. அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி தப்பிச்சிட்றான், வேறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறான். இப்போ இவனுடைய பிரதான தொழில் என்னென்னா, இப்போ அன்புச்செழியன்னு ஒரு ஆள், ஒரு கேரக்டர். அன்புச்செழியங்கிட்ட இந்த பெண்ணை யார், இப்போ நம்ம சகோதரியை பழக விட்டு அவளோடு உறவு வைத்து கொண்டு அவனை புகாரை கொடுத்து அவன் தப்பிச்சு ஓடணும். அதுவும் நீங்கள் செய்தியாளர் பெண்ணுனா சட்ட வேகமாக பாயும். எப்படி டாக்டிஸ் பாருங்க இந்த அயோக்கிய பையன். இவனை எப்படி ஆசிரமத்தில் வளர்த்தானுங்க. அன்றைக்கே ஏதோ ஒரு சுட்டை கொடுத்துருக்கலாம். அப்போது இந்த அயோக்கிய பையன் இந்த பெண்ணிட்டு பேரம் பேசுகிறான். நீ அன்புச்செழியனோட நெருக்கமாக பழகு, அது படம் எடு, அதை காவல்துறைக்கு போக்சோ சட்டத்தில் புகாரை கொடு, அவன் ஓடி போயிடுவான். இப்படிலாம் சொன்ன பிறகு இது என்னடா அது தப்பாக போயிட்டுருக்குது. ஏன்னா நம்ம ஊடகவியலாளர் பெண்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும், சாதாரண பெண்கள் பாவம். அப்போ இந்த தப்பான வேலைக்கு நான் உடன்பட முடியாது. சொன்ன பிறகு உன் முதலாளிகிட்ட வந்து ஒரு வேலையை தொலைக்கிறேன், உன்னை உண்டிலேன்னு பண்ணுறேன். அப்போ இந்த பொண்ணு அவங்க மனைவிட்ட சொல்லுது, என்னங்க உங்கள் வீட்டுக்கார் இப்படியெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கமா. அவங்களே எங்கள் வீட்லேயே பல பெண்கள் வர்றாங்க போகிறாங்க, உனக்கு பிடிச்ச ஆடை உடை, என் வீட்டுக்கார் உனக்கு கார் வாங்கி தருவார், 10 லட்ச ரூபாய்க்கு காரு வாங்கி தருவார். நீ நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். நாங்கள் எங்கெங்கே முதலீட்டாளர் முதலீடு வாங்குவதற்கு அனுப்புகிற போது அவரோட நீ தொடர்பு வச்சுக்கணும். 5 லட்சத்தில் ஹோட்டலுக்கு போகணும், ஹோட்டலில் தங்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் முதலீடு வரும் கோடிக்கணக்காக. இப்படியாக சொன்ன பிறகு தான் நம்ம எங்கேயோ தப்பான ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோமே. ஏன்னா இவன் சமூக வலைதளத்தில் இவர் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறார். ஆன்லைன் கிளாஸ் எப்படி எல்லாருமே என்னை போல் என் வீடு ரோல்ஸ் ராய்ஸ் ஜாகுவாரா காரு இந்த அந்த படத்தை காமிக்கிறது இல்லை. சீட்டிங் வியாபாரம். நீங்கள்லாம் என்னை போல் ஆகணும். அதனால் ஒரு $2000 தான் அவருடைய ஃபீஸ், ஆன்லைன் ஃபீஸ். எவ்வளவு? 2000. ஆமாம். அதாவது 1.2 மில்லியன் ஃபாலோவர்ஸு இந்த சீட்டிங் மேலே நம்பி பின்னாடி ஃபாலோ பண்ணுறான். அப்போது இதெல்லாம் பார்த்த பிறகு எல்லாருமே சுந்தரை போல் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிடலாம், பண்ணை வீடு திரிஷா வீட்டு பக்கத்திலே வாங்கிடலாம், விஜய் வீட்டு பக்கத்தில் வாங்கிடலாம். இப்படியான ஆசையில் பல வீட்டில் பூச்சிகள். அப்போது இதில் மாதத்துக்கு ஒருக்க வீட்டில் பெரிய பார்ட்டி நடக்குமா இல்லை அப்படின்னா இப்போ எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை நாசமாக அந்த பழைய பெண் ஆடு. இவங்க எல்லாமே ஊடகவியலாளர்கள். நான் சொல்கிறது இவர்கள்லாம் ஊடகவியலாளர்களுக்கே இப்போ நெருக்கடினா, சாதாரண பெண்களை நீங்கள் காவல்துறை வச்சு மிரட்டுவான், சீமா அடியாளை வச்சு மிரட்டுவான், சபரீசனுக்கு கூட்டாளி, மோடிக்கு 1 கோடி ரூபா அது கொரோனா நேரத்தில் நிதி கொடுத்து மோடியோட ஃபோட்டோ எடுத்து நிர்மலா சீதாராமனோட ஃபோட்டோ எடுத்து பெருசாக மாட்டி வச்சுருக்கேன். போகும்போது மோடி கூட்டாளி போட்டிருக்கு. இப்படி பார்த்தா ஏழை அப்பாவி பெண்கள் தங்களை இழந்து யாரோ ஒரு முதலீட்டாளர்களோடு தனிமையில் இருப்பதை படம் பிடித்து அவனை போக்சோ சட்டத்தில் அவனை மிரட்டினா பொண்டாட்டிக்குள்ள குடும்பம் குட்டிலாம் நாசமாக போயிடும். அவன் பயத்துக்கோனா இல்லையா? அவங்க ஒரு பக்கம் பயப்படுறது இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதே போட்டோ வீடியோ வச்சு இந்த பெண்களையே வந்து மறுபடியும் அப்படித்தான் மிரட்டிட்டு இருக்கான். நீங்கள் அதாவது கல்பனாவை ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு ஆஃபீஸுக்கு போயிருக்கு. மனைவிக்கு அம்மா வீட்டுக்கார தப்பாக என்னை மிஸ்யூஸ் பண்ணுறான், அதனால் கொஞ்சம் அதெல்லாம் சாதாரணம். யார்? நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். அப்போது ஐயோ தப்பிச்சு போனோம், இல்லை நீ அலுவலகத்துக்கு வா. கணவன் மனைவி சொன்ன பிறகு தான் 3 மணி நேரம் அடைத்து வைத்து
பல பாலியல் தொந்தரவு, மிரட்டல், உருட்டல், இதெல்லாம் கணவனுக்கு தகவல் கொடுத்து கணவன் வந்து மீட்டு எடுத்துட்டு போயிருக்கு. அதான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லி கூப்பிட்டதுனால தான் போனது, இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த இந்த உருமான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி சமீரா, கல்பனாவை போன்ற பெயர் தெரியாத பல பெண்கள் பல முதலீட்டாளர்களோடு நெருக்கமாக இருக்க வைத்து அவர்களை வழக்கு தொடுக்க வைத்து அவர்களை தப்பி ஓட வைத்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த இந்த நபர் ஹவாலாவில் பல கோடி வெளிநாட்டுக்கு போயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் பார்த்துருப்பீங்க சார். இப்போ இந்த கேஸ் எஃப்ஐஆர் தான் எஃப்ஐஆர் போடுறதுக்கே அவங்க வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் இப்போ அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போய் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா, இல்லை அதுக்குள்ளே அந்த பெண்ணுக்கு வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் தருவாங்க? இல்லை, அதாவது ஒரு ஊடகவியலாளருக்கு இவ்வளவு நெருக்கடினா, இப்போ நம்ம இந்த செய்தியை ஊடகத்தின் மூலம் மக்களுக்கு கொண்டு போனால் அதுதான் பாதுகாப்பு. வேறு இந்த நாடு, சட்டம், ஜனநாயகம், ஏட்டையா, எஸ்ஐ யாரும் பாதுகாக்க மாட்டோம். ஒவ்வொருவருக்கும் இந்த சமூகம் தான் பாதுகாப்பு, இந்த மக்கள் தான் பாதுகாப்பு. இப்போ அது அந்த வேலையத்தை இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து இப்போ ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் தான். ஆமாம். ஏன்னா வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கான், ஜாகுவார் வச்சுருக்கான். நான் இப்போ சென்னையிலே ஒரு 25 பேர் தான் இந்த கார் வச்சுருப்பாங்க. விமானத்துக்கு பயன்படுத்துகிற இன்ஜின் தான் ஜாகுவார், ரோல்ஸ் ராய்ஸ். அப்போ இந்த சுந்தரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வழக்குனா தப்பி எங்கே போயிடுவான், சிங்கப்பூர் போயிடுவான், இல்லைன்னா துபாயில் மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்பு, பல கோடி ரூபா முதலீடு இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சீட்டிங் வேலையை துபாயில் பண்ண முடியாது, சிங்கப்பூர் பண்ண முடியாது. எங்கே பண்ண முடியும்? இங்கே தான் பண்ண முடியும். ஆன்லைன் கிளாஸுக்கு $2000, நேரடியாக கிளாஸ் எடுப்பதற்கு 2 லட்சம் ரூபா. பல ஆன்லைன் புக்கிங்கில் நிறைஞ்சு நிறைந்து கிடக்கு. அப்போது அந்த ரகுஜா டவரில் இவருக்கு ஆஃபீஸ். ஆண்களும் பெண்களும் அலை மோதி கொண்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் தான் கிளாஸ் எடுப்பார். ஒரு 2 லட்ச ரூபானா ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபா. இது வந்து இல்லை ஆன்லைனில் ஒரு நாளைக்கு 10 பேர் தான் எடுப்பார். அப்போது இந்த அனாதை ஆனந்தன் இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் அனாதையாக்கி பல முதலீட்டாளர்கள் வெளியில் சொல்ல முடியாமல் இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி தற்செயலாக அந்த பெண்களை பழக விட்டதைப் போல திட்டமிட்டு பழக வைத்து அதை வீடியோ எடுத்து இப்போ சமீரா கதையும் கல்பனா கதை 2 ஒரே கதை தான். ஆனால் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் மேலே வந்து விசாரணையோ இல்லைன்னா அவருக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? வெறும் எஃப்ஐஆர் காப்பியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சட்டம் ஒரு இருட்டறை. விஜய் அவங்க அப்பா முதலே படம் எடுத்திருக்கார். அதில் வக்கீலின் வாதம் விளக்கு. இப்போ இந்த அம்மாவுக்கு ராம் ஜெத்மலானி வைக்க முடியுமா? இல்லை கபில் சிபல் வைக்க முடியுமா? அவன் கபில் சிபல் வைப்பான். ஏழைக்கு எட்டாத நீதி தான். அப்போது இது போன்ற கயவர்கள் பெண்களை பயன்படுத்தி முதலீட்டாளர்களை ஈர்த்து அந்த முதலீட்டாளர்களை முதலீட்டை மோசடி செய்து பல கோடி சேர்த்து வச்சுருக்காங்க, பல கோடி. அப்போது இது போன்ற பல போலி முதலீட்டாளர்கள் சமூக வலைதளங்கள் தான் இவர்களுக்கான அடிப்படை ஆதாரம். இந்த சமூக வலைதளங்கள் இந்த போன்ற மோசடி நபர்களை ஊக்குவிக்கக்கூடாது. மோசடி நபர்களை நீங்கள் தமிழ்நாட்டில் தான்மா துபாய்க்கு ஒரு 1000 பேர் வேலைக்கு வேணும்னு ஒரு டுபாக்கு ஒரு கம்பெனி விளம்பரம் கொடுத்தா, ஆமாம், குஷ்டரோகி ஆயத்தனார் பத்திரிகையில் முழு பக்கம் போடுவான். கேரளாக்காரன் வாங்கவே மாட்டான், இவன் சீட்டிங் பண்ணுறான்றான். இங்கே குஷ்டரோகி ஆதித்தன் என்ன பண்ணுவார்? ஆதித்தன் பத்திரிகையில் பக்கமாக விளம்பரம் இருக்கு பாரு. நான் ஏன் கடுமையான வார்த்தையை சொல்கிறேன்னா, அங்கே போய் செத்து போகிறான். என்கிட்ட ஒரு இளைஞன், நான் ஒட்டகம் மேய்ச்சிட்ருக்கேன், குண்டு விழுந்த பிறகு முதலாளி தப்பிச்சு ஓடி போயிட்டான், சோத்துக்கே இல்லை, தண்ணியே இல்லை. நான் ஒருத்தனுக்கு உதவி செஞ்சு இங்கேருந்து நான் பணம் அனுப்பிச்சேன். அண்ணன் ஒரு சாட்சி. தொடர்ந்து என்னோட உதவி கேட்டுட்டே இருக்கான்.
எனக்கே உதவி தேவைப்படுது. நான் எப்படி துபாய்க்கு உதவி செய்ய முடியும்? நான் அரபு சேக்கா. அப்போது இந்த மாதிரி பல பேருடைய வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுறான். அதனால தான் கடுமையான வார்த்தைகளை சொல்ல வேண்டியது இருக்குது. நமக்கு என்ன ஒருத்தரை திட்டணுங்கிற கோபம் ஆசையாக இல்லை. சோஷியல் மீடியா மூலயமா அவருடைய அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணியிருக்காரு. அதே சோஷியல் மீடியா மூலயமா அவருக்கான தண்டனையை கொடுக்கணும். ஏன்னா பாதிக்கப்படுபவர்கள் பூரா அப்பாவி பெண்கள். அப்போ எப்படி நம்ம அதை பொறுத்து கொள்ள முடியும்? இதை பார்த்துட்டு இதுக்கப்புறமா இதே போல பாதிக்கப்பட்ட பெண்கள் மறுபடியும் வந்து இதே கேஸோட சேர்ந்து நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து கொடுத்தாங்கன்னா மேபி அந்த கேஸ் ஆகலாம். அதுதான் இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு நிதி முதலீட்டாளர் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் பார்த்தீங்களா? உன்னுடைய மனைவி மகளுடைய கற்ப நிரூபி, நான் என்னுடைய கணக்கை நிரூபிக்கிறேன்னா இவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்து. இது போன்ற மோசடி நபர்கள் நீங்கள் சமூக வலைதளத்தில் நிறைஞ்சு கிடக்கிறான். இவர்களை அடையாளம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ஹோம் டூர், வீட்டை சுற்றி காமிக்கிறது, இவ்வளோ வசதியாக வாழ்கிறேன் நீங்களும் வாங்கன்னு. 20 லட்சம் 25 லட்சம் இருந்தால் தான் இவன் ஆன்லைன் கிளாஸே கலந்து கொள்ள முடியும். 2 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு, அதாவது டெபாசிட் ஃபீஸு 25 லட்ச ரூபா டெபாசிட்டு, 2 லட்ச ரூபா ஃபீஸு. எத்தனை கோடி வருது இதுக்கு? அவன் அமலாக்கத்துறை, அந்நிய செலாவணி மோசடித்துறை, ஐடி, அதாவது வருமானம் எல்லாம் இவனை இதுவரைக்கும் விசாரிக்கல. செபியே பேன் பண்ணியிருக்கு. இவ்வளவு நடந்த பிறகும் இவனை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட பெண்களின் சார்பாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. ஸோ கண்டிப்பாக இந்த அரசு வந்து பெண்களுக்கான அரசு அப்படின்றத சிங்கப்பெண் படை மூலயமாவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய அரசுலாம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஆனால் இப்போ இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம்ல. கண்டிப்பாக இவருக்கான தண்டனை வந்து கிடைக்கும்ன்றது உண்மை. நான் இந்த அரசை நான் விமர்சனம் செய்வது உண்டு. அதாவது நமது முப்பாட்டன் வள்ளுவர் சொல்கிறார், இடிந்துரைக்காத எந்த ஆட்சியும் அழிந்து போய்விடும். நமக்கு என்ன தொழில்? குற்றம்னா குற்றத்தை சொல்கிறோம், நல்லதை நல்லதாக சொல்கிறோம். இப்போது எனக்கு இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம், பிரகாஷ் ஐஏஎஸ் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். செங்கோட்டையை பதவி விலக போகிறார். என்ன காரணம்னா, நீங்கள் திருவான்மியூர் அந்த சிக்னலில் 4.5 ஏக்கர் நிலம், அது செங்கோட்டையை பிரகாஷ் ஐஏஎஸ் 2 பேரும் மோசடி பண்ணி ஜெயலலிதாவால் பட்டா தள்ளுபடி செய்யப்பட்ட நிலத்தை ஏறக்குறை 700 கோடி ரூபாய்க்கு சீப்ராஸுக்கு செங்கோட்டையை பிரகாஷ் 2 பேர் விற்றுருக்காங்க. இதை தெரிஞ்ச முதலமைச்சர் இந்த பிரகாஷ் ஐஏஎஸ் உடைய மொத்த படம் தான் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் 1 லட்சம் கோடி. ஒரு சொத்து 700 கோடினா 100 சொத்து 70,000 கோடி. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த நிலம் எங்கே இருக்குது? திருவான்மியூரில் அந்த சிக்னல் 4.5 ஏக்கராக இருக்குது. இந்த இடம் இப்போ பட்டா போடப்பட்டு சீப்ராஸுக்கு திருப்பூர் ஈஸ்ட்மேன் பழனிசாமி ஏமாற்றி வித்த இடம். பழனிசாமி 300 கோடிக்கு, பழனிசாமினா செங்கோட்டை இருக்கார், பழனிசாமி தான் செங்கோட்டையனுக்கு ஆளினால் அழகுராஜா. இந்த நபர்கள் இப்போ செங்கோட்டைன்னு ஊழல்வாதி தான். இப்போ உடனடியாக நடவடிக்கை எடுத்து பட்டா ரத்து பண்ணப்பட்டது. ரெவன்யூ செக்ரட்டரி பிரகாஷ் 1 லட்சம் கோடி வச்சுருக்கான். பாசிய கன்ஸ்ட்ரக்ஷன் சொத்தே அவனு தான். அந்த அயோக்கியனை இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கு. செங்கோட்டையன் இப்போ முடிச்சுட்டு இருக்கார். எப்பொழுது பதவி போகும்னு தெரியல. இப்போ இதெல்லாம் பாராட்டுறோம். ஸோ மினிஸ்டர் மேலேயே வந்து துறை சார்ந்த அதிகாரிகள், துறை செயலாளர், ரெவன்யூ செக்ரட்டரி அவர் மேலேயே வந்து, ஆமாம், பழைய கார்பரேஷன் கமிஷனர் பல ஆயிரம் கோடி திருடி வச்சிருக்கான். அவன் மக்கள் சொத்து, சிவன் சொத்து குல நாசம், பிரகாஷ் குல நாசம், மக்கள் சொத்து தான், சிவன் சொத்து இல்லை, மக்கள் சொத்து. அப்போது இதை நடவடிக்கை எடுக்கிறத உள்ளூரை நேரடியாகவே பாராட்டுகிறோம். இப்போ அதே போல் இந்த சுந்தர் மீது வழக்கு பதிவு செய்த பிறகு அவர் செல்வாக்கு பயன்படுத்தி வெளியே வந்துட்டான். இருந்தாலும் சட்டம் தன்னுடைய கடமை செய்வதற்கு முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. திமுக ஆட்சியாக இருந்தால் சபரீஷன் வந்திருப்பார், ஏப்பா நம்மால் இல்லை, அதுதான் மருமகனுக்கும் வந்து ஃப்ரெண்டுன்றதுனால கூட உள்ள வேற ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார்ல அப்படின்னு. கண்டிப்பாக
ஆனால் இந்த ஆட்சி உடனே கைது செஞ்சதுங்கிறது பாராட்டப்பட வேண்டிய செய்தி. ஓகே, கண்டிப்பாக அதுக்கான மேல் இன்னும் வேறு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அது கண்டிப்பாக எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் சார். நன்றி, வணக்கம்.